ओम नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्त्विमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी ஸ்ரீமத் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம். கர்மண்ய கர்ம யஃப் பஷ்யேத் அகர்மணி ச கர்மயः ச புத்திமான் மனுஷ்யேஷு ச யுக்தः கிருத்ஸ்ன கர்ம கிருத். ஸ்ரீமத் பகவத்கீதையில் முக்கியமான ஸ்லோகங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஆத்ம ஞானத்தையும் ஆத்ம ஞானத்தினுடைய பலனையும் நேரடியாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். கர்மணி அகர்ம யஹ பஷ்யேத். கர்மத்தில் செயலில் அகர்மத்தையும் செயலின்மையையும், அகர்மணீச்ச கர்மயः செயலில் செயலின்மையில் செயலையும் யார் காண்கிறார்களோ, செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் யார் காண்கிறார்களோ அந்த மனிதர்களுள் அறிவாளியானவர்கள் யோகிகள். அவர்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர்கள். யோகிகள் என்பதும் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்தவர்கள் என்பதும் இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம். யார் இவ்வாறு காண்கிறார்களோ, இவ்வாறு அறிகிறார்களோ, அவர்கள் அதற்கு மேல் ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. அதுதான் முடிந்த நிலை, அதுதான் முக்தி நிலை. அதற்கான ஞானம் என்ன? செயலில் செயலின்மையை காணுதல். அதே மாதிரி செயலை காணுதல். நேரடியாக பார்த்தாக்கா ஒரு முரண்பட்ட வார்த்தைகளை கொண்ட ஸ்லோகமாக இருக்கின்றது. இது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய, அறிவில் இருக்கக்கூடிய, அஞ்ஞானத்தில் இருக்கிற போது இருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு. அதை போக்குவதற்காக பகவான் இப்படி முரண்பட்ட வார்த்தைகளை சொல்லுகின்றார், குழப்புவது போல சொல்லுகின்றார். இந்த உடலை நான் என்று எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கின்றோம். உடம்பே நான் என்று நினைக்கின்றோம். உடம்பு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. உடம்பை வைத்து நம்ம செயல் செய்து கொண்டிருக்கிறோம். உடல் செயல் செய்கின்ற பொழுது நான் செய்கின்றேன் என்று நினைக்கின்றோம். அதே போல செயலை நிறுத்தி ஓய்வெடுக்கின்றோம். அவ்வாறு ஓய்வெடுக்கின்ற பொழுது நான் செயல்படாமல் சும்மா இருக்கின்றேன் என்று நினைக்கின்றோம். உடம்பு செயல்படுது, உடம்பு செயல்படாமல் இருக்கு. உடம்புடைய செயல்பாடு உடம்பையே நான் என்று நம்ம கருதுறதுனால நான் செய்கிறேன் என்றும், நான் சும்மா இருக்கிறேன், நான் செயலில்லாமல் இருக்கின்றேன் என்றும் நாம் கருதுகின்றோம். உண்மையில் ஆத்மா செய்வதும் இல்லை, சும்மா இருப்பதும் இல்லை. அது எப்பொழுதுமே அகர்த்தா. ஆத்மா எப்பொழுதும் நைஷ்கர்மியமாக இருக்கிறது. எவ்விதமான செயலையும் செய்வது இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. அதனால் ஆத்மா எப்பொழுதும் செயலின்மையில் இருக்கின்றது. ஆத்மா நித்தியமாக செயலின்மையில் இருக்கின்றது. அது நேரடியாக எதையும் செய்வது இல்லை. ஆத்மா முன்னிலையில் உடல் இயங்குகின்றது, உலகம் இயங்குகின்றது. ஆத்மாவினுடைய பிரதிபிம்ப அம்சத்தை பெற்று சிதாபாசனால் உடலும் மனதும் இயங்குகின்றது. சித்தாகிய ஆத்மா எப்பொழுதும் நிர்விகாரமாக இருக்கின்றது, எவ்வித செயலும் அற்றதாக.
செய்விக்கையும் அற்றதாக, செயலின் பயனை அனுபவிப்பதும் அற்றதாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாதவர்கள் உடலையே ஆத்மாவாக கருதி உடலினுடைய செயல்களை ஆத்மா மேல் கல்பிக்கின்றார்கள். நான் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே இங்கே இருக்கிறது ஆத்மாதான். உடம்பு, மனது இவைகள் கல்பிதமான தோற்றம். அதனால் இவைகளை நான் நம்ம அறியாமையில் சொல்கிறோமே ஒழிய இவைகள் உண்மையில் நான் அல்ல. நான் என்பது ஆத்மாவை குறிப்பது. ஏன்னா நான்கிற பொழுது நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன். அந்த இருப்பும் அறிவும் சேர்ந்து தான் நமக்கு நானாக இருக்கு. இந்த உடல் என்று பார்த்தா அது ஒரு தோற்ற மாத்திரமான இருப்பு, அது ஒரு ஜட பதார்த்தம். அதனால் நம்ம நான் என்று குறிப்பிடுகின்ற பொழுது அது ஆத்மாவை மட்டுமே குறிக்கும். அதை பற்றிய விவேகம் நமக்கு இல்லை என்றாலும் அது ஆத்மாவை பற்றி தான் குறிக்கும். நகை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், நகை இருக்கிறதுன்னு சொல்கிற பொழுது அங்கே தங்க நகை இருக்கின்றது, தங்கம் இருக்கின்றது என்பது தான் பொருள். தங்க நகையாக இருந்தால், வேறு எதோ மெட்டீரியல் மூலப்பொருள் எதாக இருந்தாலும் அந்த நகைங்கிறது ஒரு தோற்றம். அப்போ அந்த தோற்றம் எதன் மேலே கல்பிக்கப்பட்டு இருக்கின்றதோ அதுதான் உண்மை பொருள். அந்த இருப்பு அந்த உண்மை பொருளை, அந்த காரணத்தை குறிப்பது. அதனால் நம்ம நகை இருக்கிறதுன்னு சொன்னாலும், அந்த நகையை எடுத்துகிட்டு வா, இல்லை அந்த பானையை எடுத்துகிட்டு வான்னு சொன்னாலும் அங்கே மண் இருக்கிறது, அந்த மண்ணை கொண்டு வர வேண்டும் என்பதுதான். மண்ணாலான பானையை கொண்டு வர வேண்டும் என்பது தான். இப்போ பானை, மண் என்பதெல்லாம் தோற்ற மாத்திரம். அங்கே இருக்கிறது என்று நம்ம சொன்னாலும் அந்த இருப்புத்தன்மை ஆதாரமான காரணத்தை குறிப்பதாக ஆகும். அதனால் மண் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது என்பது தான். இது மாதிரி நான் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே உண்மையில் இருக்கிற பொருள் ஆத்மா தான். அந்த ஆத்மா சைத்தன்யமாக இருக்கின்றது. ஆகவே நான் இருக்கின்றேன் என்பதையும் நாம் அறிகின்றோம். ஆனால் இந்த விவேகம் இல்லாமல் இந்த ஆத்மாவானது தன்னுடைய மாயையினால் தற்காலிகமாக இந்த உடல்ங்கிற ரூபத்தை எடுத்திருக்கின்றது. இந்த உடலை நாம் நான் என்று நினைக்கின்றோம். உடலினுடைய தோற்றத்தை நம்முடையதாக கருதுகிறோம். உடலினுடைய மறைவை நம்முடையதாக கருதுகின்றோம். உடம்பு இருக்கின்ற பொழுது அது அடைகின்ற மாறுபாடுகளையும் நாம் நம்முடையதாக கருதுகின்றோம். ஆகவே நான் செய்கின்றேன், செயல்படாமல் இருக்கின்றேன், சும்மா இருக்கின்றேன். செயலை செய்கிறதுனால எனக்கு புண்ணிய பாபம் வருகின்றது, புண்ணிய பாபத்தினால இன்ப துன்பம் வருகின்றது. அதனால் நான் சுகியாக இருக்கிறேன், நான் துக்கியாக இருக்கிறேன்னு அந்த செயலின் விளைவுகளையும் நாம் ஆத்மா மேலே கல்பிக்கின்றோம். உடம்பு தான் செயல்படுகின்றது, உடம்பு தான் அதனுடைய பலனை அனுபவிக்கின்றது. சுகியா துக்கியா இருக்கிறது உடம்பு தான். ஆனால் உடம்பை நான் நம்ம அத்தியாசம் பண்ணதுனால உடம்பினுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் நம்முடையது என்று நினைக்கின்றோம். இங்கே பகவான் ஆத்ம ஞானம் என்ன விவேகம் கொடுக்கின்றார் என்றால், இந்த உடம்பு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. உடம்பு செயல்படாமல் இருக்கின்றது என்று நாம் நினைக்கின்ற பொழுதும் அது செயலில் தான் இருக்கின்றது. ஏன்னா நான் சும்மா இருக்கிறேங்கிறது ஒரு சங்கல்பம், நான் வேலை செய்கிறேங்கிறது ஒரு சங்கல்பம். இது மாதிரி சும்மா இருத்தல் என்பதும் ஒரு சங்கல்பமாக இருக்கின்றது. ஆனால் இப்படி உடம்பினுடைய செயலின்மையை ஆத்மாவினுடைய செயலின்மையாக நாம் கருதுவதனால அந்த தவறான அறிவு போவதற்காக பகவான் சொல்லுகின்றார், இந்த கர்மணி உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதும் அகர்ம இந்த உடலுக்கு ஆதாரமாகின்ற ஆத்மாவானது எவ்வித செயலும் அற்றதாக இருக்கின்றது என்று யக பஷ்யேத் யார் பார்க்கிறார்களோ. அதனால் உடம்பு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே ஆத்மாவானது செயல் இல்லாமல் இருக்கின்றது, ஆத்மா நித்திய அகர்த்தா என்று யார் அறிகின்றார்களோ. அதே மாதிரி உடம்பினுடைய செயல் இன்மை, உடம்பு செயல்படாமல் இருக்கின்ற பொழுதும் ஆத்மா செயல்படாமல் தான் இருக்கின்றது. ஆனால் அஞ்ஞானியாக இருப்பவன் நான் செயல்படாமல் இருக்கின்றேன்னு ஒரு கல்பிதத்தை, ஒரு கற்பனையை வைத்து கொண்டிருக்கின்றான். இப்போ அதுவும் ஒரு செயலாகவே இருக்கின்றது என்று யார் அறிகிறார்களோ. ப்ளஸ் செயலின்மை, உடம்பினுடைய செயலின்மையிலும் ஒரு செயல் நடந்து கொண்டிருக்கின்றது. உடம்பினுடைய செயலில் ஆத்மா செயலற்றதாகவே இருக்கின்றது. இந்த உண்மையை
யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் புத்திமான்கள் என்று சொல்லுகின்றார். அதனால் எப்பொழுதும் செயலற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஆத்மா மேலே செயலும் செயலின்மையும் கற்பிக்கப்படுகின்றது. அதான் விஷயம். சுருக்கமாக சொன்னாக்கா, எப்பொழுதும் செயலற்ற தன்மையில் இருக்கக்கூடிய ஆத்மா மேலே செயலும் செயலற்ற தன்மையும் கற்பிக்கப்படுகின்றது. ஆத்மா எப்பொழுதும் செயலற்ற தன்மையில் இருக்கிறது அப்படின்னா அது எப்பொழுதுமே எவ்விதமான விகாரமும் இல்லாமல் இருக்கின்றது. இந்த உடம்பு செயல்படாமல் இருக்கிறது என்பது நம்முடைய ஒரு சங்கல்பமாக நம்ம கை கால் அசைக்காமல் இருக்கிறோம். இன்றைக்கி வேலைக்கு போகல, லீவுனா வேலைக்கு போகல, லீவு, அதனால் வேலை இல்லைன்னு அர்த்தமே ஒழிய நம்ம வேலை செய்யாமல் இல்லை, வீட்டில் வேறு ஏதோ வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனால் செயல் இல்லாமல்ங்கிறது இந்த அனாத்மாவை பொறுத்த வரைக்கும், அகங்காரத்தை பொறுத்த வரைக்கும் இல்லாமல், செயல் இல்லாமல் இருத்தல் என்பதே இல்லை. அது எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருப்பது தான். தூக்கத்திலையும் கூட செயல் நடந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஆத்மா எப்பொழுதுமே செயலின்மையில் இருக்கின்றது. அதான் அதனுடைய யதார்த்த ஸ்வரூபம். அதனால் இந்த ரெண்டு தன்மையையும் யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் புத்திமான்கள். ஆத்மா நித்திய நிர்விகாரி, அகர்த்தா. இந்த ஷரீரம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது, அதனுடைய செயலானது கல்பிதமானது என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அதுதான் ஆத்ம ஞானம். அதனால் இங்கே இதுதான் பகவான் சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியார் பாஷ்யத்தில் என்னுடைய கருத்துக்களை மேலே சுருக்கமாக சொன்னார். அதனுடைய தாற்பயம் என்னன்னு ஸ்லோகார்த்தத்தை சொன்னார். அப்புறம் அதில் பூர்வபக்ஷம் எழுப்பி அதற்கான நியாயங்களையும் சொல்லி பூர்வபக்ஷியை சமாதானம் செய்கின்றார். அதில் சில விஷயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், மேற்கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம். நனு என்பதிலிருந்து படிக்க போகிறோம். இப்போ நனுங்கன்னா ஒரு பூர்வபக்ஷம். நனு கர்ம கர்மைவ சர்வேஷாம் ந க்வச்சித் விபிச்சரதி. செயல் எப்பொழுதும் செயல்தான். பூர்வபக்ஷம். செயல் எப்பொழுதும் செயல்தான், செயலின்மை எப்பொழுதும் செயலின்மை தான். அது எப்பொழுதும் மாறுவது இல்லை. ஆனால் செயலை செயலின்மையாகவும் செயலின்மையை செயலாகவும் பார்த்தல் என்பது எப்படி பொருந்தும் என்பது கேள்வி. அதற்கு ஆச்சாரியர் சமாதானம் சொல்லுகின்றார். தத்து நௌஸ்தஸ்ய நாவி கச்சத்யாம் தடஸ்தேஷு அவகதிஷு நகேஷு பிரதிகூலகதி தர்ஷனாத். செயல் எப்பொழுதும் செயல்தான், செயலின்மை எப்பொழுதும் செயலின்மைதான். அது எப்பொழுதும் மாறுவது இல்லை அப்படின்னு சொன்னால் அது மாறுவது இல்லை, ஆனால் மாறுவதாக கருதப்படுவது உண்டு. அது மாறுவது இல்லைங்கிறது உண்மைதான். செயல்தான், செயலின்மை தான். கயிறு தான், பாம்பு தான். கயிறு பாம்பாக மாறிடாது, பாம்பு கயிறாக மாறிவிடாது. அது ரெண்டும் தனித்தனி தான், ரெண்டும் வேறு வேறு பொருள்கள். ஆனால் ஒருவன் கயிறை பாம்பாக காண முடியும், பாம்பை கயிறாக காண முடியும். அது நடக்கலாம் இல்லை? கயிறாக தான் இருக்குது, கயிறு பாம்பாக மாறிடாது. ஏதாவது மேஜிக் பண்ணாலும் அது தோற்றம் தானே, உண்மை இல்லை. ஆனால் கயிறுக்கு எப்பொழுதுமே கயிறு தான், பாம்பு எப்பொழுதும் பாம்பு தான். ஆனால் அறியாமையில் இருக்கிற ஒருவன் கயிறை பாம்பாக காண முடியும், அதே மாதிரி பாம்பை கயிறாக காண முடியும். அதுக்கு தான் உதாரணம் கொடுக்குறார் இங்கே ஆச்சாரியார். ஒரு படகுல இருக்கிறவன், நாவி கச்சத்யாம், ஒரு படகுல சென்று கொண்டு இருக்கிறவனுக்கு அந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் பின்னோக்கி செல்வதாக தெரிகின்றது. அதை பார்க்குறோம். படகுல அவன்தான் போயிட்டு இருக்கிறான், அந்த மரங்கள் கடற்கரை அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நிலையாக இருக்குது. இவன் படகுல சென்று கொண்டு இருக்கிறான். அல்லது நம்ம ரயிலில் போகிற பொழுது நம்ம முன்னாடி போய் கொண்டு இருக்கிறோம், மரங்கள் எல்லாம் பின்னாடி போகுது. ஆனால் நாம் உட்காந்துருக்குறோம், அசையாமல் உட்காந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால் என்ன நினைக்குது, குழந்தையாக இருந்தாக்கா மரமெல்லாம் பின்னாடி போகுது, வேகமாக போகுது என்று நம்ம நினைக்கின்றோம். இங்கே ஆச்சாரியர்
படகை உதாரணம் கொடுக்கிறார். படகுல கடலில் சென்று கொண்டிருப்பவன், படகுல இவன் சென்று கொண்டிருக்கிறான். ஆனால் கரையில் இருக்கக்கூடிய மரங்கள் செல்வதாக அவனால் காணப்படுகின்றது. அப்படி ஒரு தோற்றமானது வருகின்றது. தூரேஷு சக்ஷுஷா அசன்னிகிருஷ்டேஷு சைத்திர மைத்ரியாதி ஜனசங்கேஷு கத்சத்சு கத்தியபாவ தர்ஷனாத் கதி அபாவ தர்ஷனாத். அதே மாதிரி அதற்கு நேர் மாறாக அசைந்து கொண்டிருப்பதெல்லாம் அசையாக இருக்கிறதாகவும் காணப்படுகிறது. அதனால் அதுவும் பார்க்குறோம். கரையிலிருந்து பார்க்குறவனுக்கு அந்த தூரத்தில் தெரிகிற படகு ஒரே இடத்துல நிற்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப தூரமாக பொருள் இருக்கிற பொழுது அதனுடைய நகர்வு என்பது நமக்கு தெரிவது இல்லை. அப்போ அது நிலையாக இருப்பது போல தெரிகின்றது. அப்போ நிலையாக இருக்கிறது நகர்வதாகவும், நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று நிலையாக இருப்பதாகவும் நமக்கு அனுபவத்தில் தெரிகின்றது. அதனால் அறியாமையினால், அத்தியாசத்தினால அல்லது விவகாரங்களில் அந்த மாதிரி தோற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சந்திர நட்சத்திரங்கள் பார்க்குறோம், அது நகர்ந்து கொண்டே தான் இருக்குது, நமக்கு நிலையாக இருக்கிறதா தெரியுது. பூமி நகர்ந்து சுற்றி கொண்டே தான் இருக்குது, பல கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றி கொண்டு இருக்குது, தானும் சுற்றுது, சூரியனையும் சுற்றி வருது. ஆனால் நமக்கு அது நிலையாக இருப்பது போல் அனுபவத்தில் அப்படித்தான் இருக்குது. பூமி நிலையாக இருக்குது, நாமெல்லாம் நிறையா இருக்கிறோம்னு நமக்கு அனுபவம் இருக்குது. பூமி உருண்டையாக இருக்குது, ஆனால் தட்டையாக இருப்பதாக நமக்கு அனுபவமானது இருக்கின்றது. அப்போ ஒன்று பெரியதாக இருக்கின்ற பொழுது அல்லது மிக தொலைவில் இருக்கிற பொழுது மாற்றி காட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் அந்த சமயங்களில் நாம் உண்மையை புரிந்து கொள்வதற்கு மாற்றி யோசிக்க வேண்டும். அதனால் கயிறா பார்த்தான்னா பிரச்சனை இல்லை, பாம்பாக பார்த்தா பிரச்சனை இல்லை. ஒருவன் கயிறை பார்த்து பாம்பு என்று பயந்து நடுங்குகின்ற பொழுது அப்போ என்ன சொல்லணும்? நீ எதை பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறாயோ அந்த பாம்பில் கயிறை பாருனா. பாம்பில் கயிறை பாருனா பாம்பை கயிறாக பாருன்னு அர்த்தம் இல்லை. பாம்பு இல்லை, கயிறு தான் இருக்கின்றது என்ற உண்மையை பார். அதனால் பாம்பு தெரிந்து கொண்டு இருக்கிறது, நீ பாம்புன்னு நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாய். உண்மையில் அங்கே பாம்பு இல்லை, கயிறு தான் இருக்கின்றது என்று அவருடைய தவறான அறிவை நீக்கி சரியான அறிவை காட்ட வேண்டும். அதனால்தான் இங்கே பகவான் என்ன சொல்கிறார்? சரீரத்தினுடைய செயல்பாட்டுக்குள்ள சரீரம்தான் நான் என்று நினைத்து கொண்டு நான் செய்து கொண்டு இருக்கிறேன் என்று நினைக்கின்றாய். ஆனால் ஆத்மா உள்ளே செயல்படாமல் எப்பொழுதும் இருக்கின்றது. அதனால் சரீரத்தினுடைய உடலினுடைய செயல்பாட்டிற்குள் செயல்படாமல் இருக்கின்ற ஆத்மாவை காண்பாயாக. ஏவம் இக அபி அகர்மணி அகம் கரோமி இதி கர்ம தர்சனம் கர்மணி ச அகர்ம தர்சனம் விபரீத தர்சனம் ஏன தன் நிராகரணார்த்தம் உச்சியதே கர்மணி அகர்மயக பஷ்யேத் இத்தியாதி. இது போல இது மாதிரி இந்த உதாரணம் மாதிரி அகம் கரோமி நான் செய்கின்றேன் என்று கர்ம தர்சனம், வாஸ்தவமாக செயல்படாமல் இருக்கின்ற நான், ஆத்மாவாகிய நான் எப்பொழுதும் செயல்படாமல் இருப்பவன், ஆனால் நான் செய்கின்றேன் என்று ஆத்மாவில் செயலை கற்பித்து நான் செய்கிறேன் என்று கர்மம் பார்க்கப்படுகின்றது. நகராமல் இருக்கக்கூடிய மரம் நகர்வது போல இந்த செயல்படாமல் இருக்கின்ற ஆத்மா செயல்படுவதாக கருதப்படுகின்றது. அதே மாதிரி கர்மணி ச அகர்ம தர்ஷேத், இந்த உடல் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது, ஆனால் நான் செயல்படாமல் இருக்கிறேன் என்று தற்காலிகமாக ஒரு ஓய்வு, கை கால் அசையாமல் சும்மா உட்கார்ந்துருக்கிறான், அதனால் நான் சும்மா இருக்கிறேன் என்று நினைக்கின்றான். இந்த சரீரம் எப்பொழுதும் சும்மா இருத்தல் என்பது இல்லை, அது செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அப்புறம் இவனிடத்துல சங்கல்பமும் இருக்கு, நான் செய்கிறேங்கிற எண்ணம். என்னது? சும்மா இருக்கிறத செஞ்சுருக்கிறான், திட்டம் போட்டு பிளான் பண்ணி சும்மா இருக்கிறான்னா அப்போ அந்த இடத்துல சும்மா இருத்தல்ங்கிறது ஒரு சங்கல்பமாக இருக்கின்றது. ஆகவே அது செயல்தான். சும்மா இருக்கிறதுங்கிற ஒரு சங்கல்பமாக இருக்கிறதுனால அது செயல்தான். அதனால் அகர்ம தர்சனம், கர்மணி அகர்ம தர்சனம், செயலிடத்தில் இந்த செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு உடம்பு, அதில் செயலின்மையை காண்தல் என்பது விபரீத தர்சனம். அதை நீக்குவதற்காக பகவான் இப்படி சொல்லி இருக்கின்றார்.
இது ஏற்கனவே 2வது 3வது அத்தியாயங்களில் ஆத்ம லட்சணங்களில் சொல்லுகின்ற பொழுது ந ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து இப்படியெல்லாம் சொல்லப்பட்டு இருந்தாலும் கேட்பவர்கள் இந்த விஷயம் அதி நுட்பமானதாக இருக்கிறதுனால மறந்து விடுகிறார்கள். ஆகவே அதை நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக, ஆத்ம தத்துவத்தை மீண்டும் சொல்ல வேண்டும் என்பதற்காக பகவான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார்னு ஆச்சாரியர் இங்கே ஒரு கருத்தை சேர்த்து சொல்லுகின்றார். படிக்கலாம். தது ஏதத் உக்த பிரதிவச்சனம் அபி அசக்ருத் அத்யந்த விபரீத தர்சன பாவிததயா மோமுஹ்யமானஹ லோகஹ ஸ்ருதம் அபி அசக்ருத் தத்வம் விஸ்மிருத்ய மித்யா பிரசங்கம் அவதாரிய சோதயதி இதி புனः உத்தரம் ஆக பகவான் துர்விஜ்ஞேயத்வம் ச ஆலக்ஷ்ய வஸ்துனஹ. 2 காரணம் சொல்கிறார். ஒன்று, இந்த அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆத்மா துர்விஜ்ஞேயமாக அதிசூக்ஷ்மமானதாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் இது மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது, பகவானால் மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகின்றது. அப்புறம் கேட்பவர்கள் இந்த மோகத்தினால் இந்த உண்மையை தத்துவத்தை மறந்து விடுகின்ற காரணத்தினால், அடிக்கடி மறந்து விடுகின்ற காரணத்தினால் அதை போக்குவதற்காக மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது என்று சொல்லி ஏற்கனவே சொன்னதை மேற்கோள் காட்டுகின்றார். அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் ந ஜாயதே மிரியதே இத்யாதினா ஆத்மனி கர்ம அபாவஹ ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்தஹ உக்தஹ வக்ஷ்யமானஸ்ச. ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார் அவ்யக்தம் அச்சிந்தியம் என்று. அதனால் இது அவ்யக்தம்னா தன் நிலையிலிருந்து மாறாதது, அப்போ விகாரம் அடையாதது என்பதை ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகமாக சொல்லியிருக்கிறார். அப்புறம் ந ஜாயத்தே மிரியத்தே, இது தோன்றுவது இல்லை மறைவது இல்லை என்பதும் 2வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ஆத்மனி கர்ம அபாவக, ஆத்மாவில் கர்மம் இல்லை என்பது ஏற்கனவே உபதேசிக்கப்பட்டிருக்கின்றது, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி நியாயம் எல்லாவற்றிலும் இது பிரசித்தமாக இருக்குது. இந்த பகவத்கீதையிலையும் பின்னாடி பகவான் சொல்ல போகின்றார் என்பதையும் காட்டுகின்றார். ஆகவே தஸ்மின் ஆத்மனி கர்ம அபாவே அகர்மணி கர்ம விபரீத தர்சனம் அத்யந்த நிரூடம். ஆகவே ஆத்மனி ஆத்மாவிடத்தில் கர்ம அபாவே கர்மம் இல்லாத இடத்தில் கர்மம் விபரீதமாக இருப்பதாக காணப்படுகின்றது என்பது அனுபவத்தில் இருக்கின்றது. ஆகவே அதை போக்குவதற்காக கர்ம விபரீத தர்சனம் அத்யந்த நிரூடம். யதஹ கிம் கர்ம கிம கர்மேதி கவயஹ அபி அத்ர மோகிதாக. இது படிக்கலாம். கிம் கர்ம கிம கர்மேதி கவயோப்யத்ர மோகிதாக. இங்கேயும் சொன்னார். இங்கேயே ஒரு 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி 16வது ஸ்லோகத்தில் பகவானே சொன்னார், எது கர்மா எது அகர்மா, எது செயல் எது செயலின்மை என்பதில் அறிஞர்களும் கூட குழப்பத்தை அடைந்திருக்கிறார்கள், மோகத்தை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே நான் அதை சொல்லுகின்றேன். தேகாதி ஆஸ்ரயம் கர்ம ஆத்மனி
அத்தியாரோப்ய அகம் கர்த்தா மம ஏதத் கர்ம மயா அஸ்ய கர்மணः பலம் போக்தவ்யம் இதி ச ததா அகம் தூஷ்ணீம் பவாமி ஏனாகம் நிராயாசः அகர்மா சுகி ஸ்யாம் இதி காரியகரண ஆශ්‍රயம் வியாபார உபரமம் தத்கிருதம் ச சுகித்வம் ஆத்மனி அத்தியாரோப்ய ந கரோமி கிஞ்சித் தூஷ்ணீம் சுகம் ஆசம் இத்தி அபிமன்யதே லோகः. அதனால் இப்படி கர்மாவை ஆத்மாவில் அத்தியாரோபம் செய்து என்ன நினைக்கிறான்? தேகம் முதலானவைகளை ஆශ්‍රயித்து தேகத்தை மையமாக கொண்டு தேகத்தை நான் என்று கருதி ஆத்மாவில் தேகத்தினுடைய செயல்களை கல்பித்து அத்தியாரோபம் செய்து என்ன அகம் கர்த்தா நான் செய்பவன், நான் செய்கின்றேன். மம ஏதத் கர்ம எனக்கு என்னுடையது இந்த கர்மா. மயா அஸ்ய கர்மணக பலம் போக்தவ்யம் என்னால் இந்த கர்மாவினுடைய பலமானது அனுபவிக்கப்பட வேண்டும். அதனால் நான் இதை செய்கிறேன், எனக்கு இந்த கர்ம பலன் வேண்டும் என்று அத்தியாசம் செய்கின்றோம். அதே மாதிரி அகம் தூஷ்ணீம் பவாமி நான் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றேன், மௌனமாக இருக்கின்றேன், சும்மா இருக்கின்றேன், சும்மா இருப்பேன் என்று ஒரு சங்கல்பம் பண்ணி கொஞ்ச நேரம் இருக்கிறார். இந்த செயலின்மையினால் நான் சுகமாக இருப்பேன். சுகி சியாம் இது காரியகரண ஆශ්‍රயம் வியாபார உபரமம் தத்கிருதம் ச இந்த காரியகரணமாக இருக்கின்ற சரீரத்தினுடைய செயலற்ற தன்மையை அதையும் ஆத்மா மேலே கற்பித்து நான் ஓய்வாக இருக்கிறேன். நல்லா செயல்படுகின்ற பொழுது நான் செயல்படுகிறேன், உடம்போட செயல்பாடு. அதே மாதிரி உடம்பு சும்மா இருக்கிற பொழுது நான் இப்பொழுது செயல்படாமல் இருக்கிறேன். இப்போ ஆத்மா மேலே செயலும் கல்பிக்கப்படுகின்றது, செயல் இன்மையும் கல்பிக்கப்படுகின்றது. உடம்போட செயலும் கல்பிக்கப்படுது, உடம்போட செயலின்மையும் ஆத்மா மேலே கல்பிக்கப்படுகின்றது. ந கரோமி கிஞ்சித்து தூஷ்ணீம் சுகம் ஆசம் நான் ஒன்றையும் செய்யாமல் நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன் என்று உலகத்தில் கருதப்படுகின்றது. ஆகவே இந்த அத்தியாசம் இது தவறான விபரீத பாவம், விபரீதம். ஆத்மா எப்பொழுதுமே செயல்படாமல் தான் நிர்விகாரமாக இருக்கின்றது. ஆனால் உடம்பு எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த உடம்பினுடைய தர்மத்தை ஆத்மா மேலே கல்பித்து உலகத்தில் அனைவரும் கருதுகிறார்கள், கல்பித்து பார்க்கிறார்கள். அந்த கல்பனையை போக்குவதற்காக பகவான் இவ்வாறு உபதேசிக்கின்றார். அத்ர ச கர்ம கர்மைவ சத் காரியகரண ஆශ්‍රயம் கர்மரஹிதே அவிக்ரிய ஆத்மனி சர்வைஹி அத்யஸ்தம் யதஹ பண்டிதஹ அபி அகம் கரோமி இதி மன்யதே. அதையே ஆச்சாரியர் கொஞ்சம் விரித்து சொல்லுகின்றார். ஆகவே கர்மாவாக செயலாகவே எப்பொழுதும் இருக்கிறது. காரியகரண ஆශ්‍රயம் கர்மரஹிதே அவிக்ரிய ஆத்மனி இந்த காரியகரணத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற அவிக்கிரியமான ஆத்மாவிடத்தில் எல்லோரும் இந்த கர்மாவை அத்தியாசம் செய்து பண்டிதர்களும் கூட அதனால் எதக பண்டிதக அப்படி அகம் கரோமி இது
மன்யதே. பண்டிதர்களும் கூட நான் செய்கின்றேன் என்று நினைக்கிறார்கள். ஆகவே அத்தக ஆத்ம சமவேததையா சர்வலோக பிரசித்தே கர்மணி நதி கூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு கதிஹி பிராதிலோம்யேன அகர்ம கர்ம அபாவம் யதா பூதம் கதி அபாவம் இவ விருக்ஷேஷு யஹ பஷ்யேத் அகர்மணி ச காரியகரண வியாபார உபரமே கர்மவத் ஆத்மனி அத்தியாரோபிதே தூஷ்ணீம் அகுர்வன் சுகமாசே இதி அகங்கார அபிசந்தி ஹேதுத்வாத் தஸ்மின் கர்மணி ச கர்ம யஹ பஷ்யேத் ய ஏவம் கர்ம அகர்ம விபாகஜ்ஞः சஹ புத்திமான் பண்டிதः மனுஷ்யேஷு சஹ யுக்தः யோகி கிருத்ஸ்ன கர்மகிருத் ச சஹ அசுபாத் மோக்ஷிதः கிருதகிருத்யः பவதி இத்யர்த்தः. ஆச்சாரியார் தெளிவுபடுத்தி தொகுத்து சொல்லுகின்றார். அதஹ ஆகையால் ஆத்ம சமவேததையா சர்வலோக பிரசித்தே கர்மணி நதி கூலஸ்தேஷு இவ விருக்ஷேஷு கதிஹி பிரதிலோம்யேன அகர்ம கர்ம அபாவம் யதா பூதம் கதி அபாவம் இவ விருக்ஷேஷு யஹ பஷ்யேத். அதனால் செயல் அதாவது நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மரங்கள் உண்மையில் நகராமல் இருக்கின்றன. தான் நகர்ந்து போய் கொண்டிருக்கிறான், மரங்கள் நகராமல் இருக்குது. அப்போ அது சரியான திருஷ்டி என்ன? திருஷ்டி சாதாரணமாக இவன் நகராமல் இருப்பதாகவும் மரம் நகர்வதாகவும் தெரிகின்றது. அதை மாற்றி அது தவறாக அப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. சரியாக புரிந்து கொள்வதுனா என்னது? நகர்ந்து கொண்டு இருக்கின்ற மரங்கள் வாஸ்தவமாக நகராமல் இருக்கின்றன. அதனால் அந்த செயல்பட்டு கொண்டு இருக்கின்றவைக்குள் வாஸ்தவமாக செயல்படாமல் செயலின்மைங்கிறது இருக்கின்றது என்று புரிந்து கொள்வது போல. அதனால் கதி அபாவம் இவ விருக்ஷேஷு யஹ பஷ்யேத். மரங்கள் வாஸ்தவமாக நகராமல் இருக்கின்றன என்று உண்மையை ஒருவன் எவ்வாறு புரிந்து கொள்ளுகின்றானோ அதை போல. அதே மாதிரி ஆத்மா எப்பொழுதும் செயல்படாமல் இருக்கின்றது. உடல்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆத்மா எப்பொழுதும் செயல்படாமல் இருக்கின்றது என்று ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ளுகிறான். யார்? விவேகம் இருக்கிறவன் அதை புரிந்து கொள்ளுகிறான். அதே மாதிரி அகர்மணி ச காரிய கரண வியாபார உபரமே கர்மவத்து ஆத்மனி அத்தியாரோபித்தே. இந்த செயலின்மைனா உடம்போட செயல்பின்மை. உடம்பு செயல்படாமல் சும்மா இருக்கிறார், சோஃபாவில் உட்கார்ந்துருக்கிறாருனாக்க அப்போ நான் ஓய்வாக இருக்கிறேன், தூஷ்ணீம் அகுர்வன், நான் சும்மா இருக்கிறேன், சுகமாக இருக்கிறேன் என்று நினைக்கின்ற அதுவும் கூட ஆத்மா மேல் அத்தியாரோபம் செய்யப்படுகின்றது. உடம்பு செயல்பட்டதை ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணால், அதே மாதிரி உடம்போட செயலின்மையையும் ஆத்மா மேலே அத்தியாசம் செய்கின்றார். அதனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போய் இருந்தால் தான் நிம்மதி அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ என்ன அதானே, எல்லாம் வீட்டில் ஊரில் விவகாரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எங்கேயாவது விட்டுட்டு ஆசிரமத்தில் போய் ஒரு வாரம் அமைதியாக சும்மா இருக்கணும்னா
அப்படின்னு நம்ம நினச்சா அப்போ தான் நிம்மதின்னு நினைக்கிறோம். இல்லை இமயமலைக்கோ எங்கேயோ போய் சும்மா இருக்கணும்னு நினைத்தா அப்போ என்னது, இது வரைக்கும் நான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன், நடுவில் ஒரு வாரம் 5 நாள், ஒரு வாரம் 10 நாள் சும்மா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம்னா அது மாதிரி தான் இது. அதனால் ஆத்மா செயல் செய்து கொண்டு இருக்கிற பொழுது அது சும்மா தான் இருக்குது. அதனால் இந்த சரீரத்தை செயல்படாமல் சும்மா நிறுத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. இங்கே செயல்படாமல் சும்மா நிறுத்தினா அது போய் சேர்ந்துடும், அவ்வளோதான். சரீரத்தினுடைய செயல் இன்மைங்கிறது அது போய் சேர்ந்தால் தான். ஆனால் நம்ம கல்பனையாக இந்த உடம்போட செயல் அதனால் நமக்கு துன்பம் வருது, உடம்போட செயலின்மை அதனால் நமக்கு அமைதி நிம்மதி இருக்குது என்று நம்ம நினைக்கின்றோம். ஆகவே அவ்வாறு கருதுகிறோம். உண்மை என்னது அதை இங்கே சொல்கிறார். இது அகங்கார அபிசந்தி ஹேதுத்வாத். நான் சும்மா இருக்கிறேன் என்பதும் அகங்காரத்தினுடைய காரியம் ஆகையால். எப்படி செயல்படுகிற பொழுது நான் செய்கிறேன்கிறது அகங்காரத்தோட காரியமாக இருக்குது, அதே மாதிரி சும்மா இருக்கிறேன் என்பதும் அகங்காரத்தினுடைய காரியமாக இருக்குது. ஆகவே அது ஒரு செயல். அப்படி அது செயலாக இருக்கிறதுனால அதற்கு புண்ணிய பாபம் என்பது உண்டு. செயல்னு இருந்தால் அதுக்கு ஒரு புண்ணிய பாபங்கிறது இருக்குது. அதனால் நான் செய்கிறேன் எப்படின்னு ஒரு செயலை செய்தாக்கா அதுக்கு எப்படி புண்ணிய பாப பலன் இருக்கோ அதே மாதிரி நான் சும்மா இருக்கிறேன்னு நினைத்து சும்மா இருக்கிறதுலேயும் புண்ணிய பாப பலனானது இருக்கின்றது. ஏன்னா அங்கே சங்கல்பம் இருக்குது, அகங்காரம் இருக்குது, நான் அது ஒரு செயலாக நம்ம கருதுகின்றோம், செய்கின்றோம். ஆகவே அதற்கு புண்ணிய பாப பலன் இருக்கின்றது. அதனால் சரீரத்தை சும்மா நிறுத்தினாலுமே அது ஒரு செயல்தான். அதனால் புண்ணிய பாபம் இல்லாமல் போய்விடாது, புண்ணிய பாபங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனால் செயல் செய்கிறது புண்ணியம், செயல் செய்கிற பொழுது நல்ல கர்மாவை பண்ணால் புண்ணியம், செயல் செய்யலைன்னா தவறான கர்மாவை பண்ணால் பாப்பம் அப்படி நினைக்கிறோம். ஒரு வேலையை செய்கிறோம், தர்மமாக இருந்தால் புண்ணியம், அதர்மமாக இருந்தால் பாப்பம். நல்ல பாப்பம் வேண்டாம்னா தர்ம காரியத்தை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நம்ம செயல்படாமல் இருக்கிறதும் கூட புண்ணிய பாபத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா அங்கே செயல்படாமல் இருத்தல் என்பதிலையும் ஒரு கர்த்திருவம் இருக்குது, ஒரு சங்கல்பம் இருக்கின்றது. ஆகவே அதற்கு ஒரு கர்ம பலன்கிறது இருக்கின்றது. உதாரணம் பார்க்கணும்னா இந்த சிவராத்திரி இருக்குது, இல்லை வைகுண்ட ஏகாதசி வரப்போகுது. அதனால் வைகுண்ட ஏகாதசியில் என்னென்ன விரதம் இருக்கிறது அப்படின்னு ஒரு சங்கல்பம். வைகுண்ட ஏகாதசிக்கு சாப்பிடாமல் இருக்கிறதுன்னா இப்போ சாப்பிட்றதுங்கிறது செயல், சாப்பிடாமல் இருக்கிறது செயலின்மை தானே. ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கோ அல்லது ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு என்னது புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லுது. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது விரதம் இருக்கிறது. சாப்பிடாமல் இருக்கிறது என்னது விரதம் இருக்கிறது. விரதம் இருக்கிறதுங்கிறது புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லுது. விரதம் இருக்கிறதுனா என்னது? விரதம் இருக்கிறதுங்கிற ஒரு செயலானா அது செயல் இல்லை, எல்லா செயலையும் நிறுத்திட்டு சும்மா இருக்கிறது அதான விரதம் இருக்கிறது. தினம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம், அன்றைக்கி சமைக்காமல் இருக்கிறதுனா தினம் 3 வேளை 4 வேளை சாப்பிட்டு இருக்கிறோம், அன்றைக்கி ஒரு வேளை சாப்பிடாமல் இருக்கிறதுனா இப்போ செய்கின்ற செயலை நிறுத்துறதே ஒரு விரதம். அது ஒரு புண்ணிய காரியமாக ஆகுது. அது ஏன் புண்ணிய காரியம்னா அங்கே நமக்கு சங்கல்பம் இருக்குது, நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதில்ல, இன்றைக்கு நான் விரதம்ங்கிறத கடைப்பிடிக்கிறேன்னா அதனால் அது செயலின்மையாக ஆகின்றது. செயலின்மையாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக அங்கே செயலின்மைங்கிறது இருந்தாலும் அங்கே நான் செய்கிறேன், இன்று நான் விரதம் இருக்கிறேன், அதனால் ஒன்றும் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற சங்கல்பம் இருக்கிறதுனால அது ஒரு புண்ணியம், அது ஒரு கர்மா, அது ஒரு கர்மா. ஆகவே அதற்கு ஒரு புண்ணிய பலன்கிறது உண்டு. அதனால் செயல் இன்மையிலேயும் புண்ணிய பாப்ப பலன் உண்டு. அதே மாதிரி சில சமயங்களில் செயல்படாமல் இருக்கிறது பாப்பமாகவும் ஆகும். செயல்படாமல் விரதம் இருக்கிறது ஒரு புண்ணியம்னாக்க செயல்படாமல் இருக்கிறது சில சமயங்களில் பாப்பமாகவும் ஆகும். பேசியே கொள்றதுன்னு ஒன்று உண்டு, பேசாமல் கொள்றதுன்னு ஒன்று உண்டு, ரெண்டுமே இருக்குல்ல. அதனால் அப்போ பேசுகிறதுங்கிறது ஒரு செயல்னா அது வாக்குனால் செய்கின்ற செயல். அப்படியும் பிறரை துன்புறுத்துகிறோம். பேசாமலே இருந்தாக்கா சண்டை போட்டு கோபத்தில் 3 நாளைக்கு பேச மாட்டேன் 4 நாளைக்கு பேச மாட்டேன்னா அதுவும் அவருடைய எதிராளியோட மனதில் ஒரு வருத்தத்தை துன்பத்தை ஏற்படுத்துகின்றது. அப்போ பிறருக்கு துன்பத்தை கொடுக்கின்ற ஒரு செயல் பாப்பம், அதான் சாஸ்திரம் சொல்லுது. இப்போ பேசியும் துன்பத்தை ஏற்படுத்தலாம், கடுமையான வார்த்தைகளை பேசி துன்பத்தை ஏற்படுத்தலாம்,
பேசாமல் இருந்தும் துன்பத்தை கொடுக்கலாம். அப்போ அந்த பாப்பம்ங்கிற பலன் அங்கே வருகின்றது. அப்போ என்னாச்சு? அது கர்மா. ஆகவே கர்மா செயல்படாமல் இருக்கிறதும் அங்கே கர்மாவாக ஆகின்றது. அதனால சரீரத்தை செயலின்மையில் நிறுத்துறதுங்கிறது அதுவும் புண்ணிய பாப பலனை கொடுக்கறதுனால அது சும்மா இருத்தல் ஆகாது. வாஸ்தவமாக சும்மா இருத்தல்ங்கிறது ஆகாது. அதனால் இந்த அஞ்ஞானியாக இருக்கிறவன், சரீரத்தை நான் நினைக்கிறவன், சரீரத்தினுடைய செயல்பாட்டை ஆத்மா மேலே அத்தியாசம் செய்கின்றான், சரீரத்தினுடைய செயலின்மையையும் ஆத்மா மேலே அத்தியாசம் செய்கின்றான். ஆனால் வாஸ்தவமாக ஆத்மா சரீரம் செயல்படுகின்ற பொழுதும் செயல்படுவது இல்லை. அது செயல்படாமல் சும்மா இருக்கின்றது என்று இவன் நினைக்கின்ற பொழுதும் அது சும்மாவே தான் இருக்கு. இவன் அதை சும்மா இருக்க வைக்கணுங்கிறது இல்லை, அது எப்பொழுதுமே சும்மா தான் இருக்கின்றது. இவ்வாறு எவன் அறிந்து கொள்ளுகிறானோ, அப்போ சுருக்கமாக சொன்னாக்கா சரீரம் அனாத்மா எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது, ஆத்மா எப்பொழுதும் செயலின்றி இருப்பது. நான் சரீரமா நான் ஆத்மாவா, அங்கே தான் வித்தியாசம். நான் சரீரம்னாக்கா நம்ம கர்மாவை பண்ணி ஆகணும். கர்மா பண்ணாலும் புண்ணிய பாபம் உண்டு, கர்மா பண்ணலைனாலும் புண்ணிய பாபம் உண்டு. அது வந்து கொண்டே இருக்கும். புண்ணிய பாவம் வந்தால் இன்ப துன்பம் வரும், பிறப்பு இறப்பு எல்லாமே வந்து கொண்டு தான் இருக்கும். சம்சாரங்கிறது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அதே சமயம் நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால் அங்கே அங்கே எது விதமான செயலும் எப்பொழுதும் இல்லை. ஆகவே அங்கே புண்ணிய பாபம் என்பது இல்லை. ஆகவே பிறப்பு இறப்பு என்பது இல்லை, இன்ப துன்பம் என்பது இல்லை. அது நித்திய முக்த நிலை. அதனால் நித்திய முக்த நிலை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஆத்மா நித்திய முக்த நிலையில் இருக்குன்னு புரிந்து கொண்டு நான் செய்கிறேன் அல்லது செய்யாமல் இருக்கிறேங்கிற அந்த அகங்காரத்தை விட்டுட்டா போதும். விட வேண்டியது அகங்காரத்தை தான், சரீரத்தையோ சரீரத்தினுடைய செயலையோ அல்ல. அகங்காரம்தான் சரீரத்தை மையமாக கொண்டு அதனுடைய செயலின்மையை தன்னுடையதாக கருதுகின்றது. இந்த அகங்காரத்தை விட்டுட்டு காரத்தை விட்டுட்டு அகம் மட்டும் வைத்து கொண்டாக அது ஆனந்தம். அதான் கிருஷ்ண கர்ம கிருத்துன்னு அதனுடைய பலனை சொல்லுகின்றார். இந்த ஞானம் ஆத்மா எப்பொழுதும் செயலின்மையில் இருக்கின்றது என்ற ஞானம். அதனால் பகவான் இந்த ஆச்சாரியர் சொல்லி முடிக்கிறார். யக ஏவம் கர்ம அகர்ம விபாகஞக. இப்படி கர்ம அகர்மத்தின் செயலின்மையின் விபாகத்தை, அதனுடைய பாகுபாட்டை அறிகின்றானோ, இவ்வாறு உள்ளவாறு அறிகின்றானோ, சக புத்திமான், அவன் தான் புத்திமான். அவன் புத்திமான்கிறதுக்கு ஆச்சாரியர் விளக்கம் பண்டிதக, அவன் பண்டிதன், அவன் ஞானி. பண்டான ஞானம், ஞானத்தை உடையவன். யாரு? மனுஷ்யேஷு, அவன் மனிதர்களில் அவன்தான் ஞானி. சக யுக்தக, யுக்தகன யோகி, அவன்தான் யோகி. யோகினாக்க ஞான யோகி. கிருஷ்ண கர்ம கிருத்து செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும் செய்து முடித்தவன். அதற்கு மேலே அவன் முக்திக்காக செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே ஞானம் என்னது? ஆத்மா நித்திய முக்தம். அதனால் அதுக்காக நான் ஆத்மானு புரிந்து கொண்டாலே போதும். அதற்கு மேலே ஆத்மாவினுடைய விடுதலைக்காக ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. அது எப்பொழுதுமே விடுதலையில் இருக்குது. நம்ம அறியாமையினால் பந்தப்பட்டிருப்பதாக கருதுகின்றோம். உடம்பு தான் பந்தப்பட்டிருக்கின்றது. உடம்பை நான் கருதி நாம் பந்தப்பட்டிருக்கிறோம்னு நினைக்கிறோம். உடம்பை பந்தத்திலிருந்து என்றைக்கு விடுவிக்க முடியாது. அதனுடைய புண்ணிய பாபம் இருக்கிற வரைக்கும் அதை அனுபவித்து கொண்டு தான் இருக்கும். ஆத்மா எப்பொழுதும் பந்தப்படவில்லை என்று புரிந்து கொள்ளுகின்ற ஞானமே பந்தத்திலிருந்து விடுதலை. ஏன்னா அந்த ஞானமானது இந்த அகங்காரத்தை போக்கிவிடுகின்றது. அதனால் அகங்கார நாசம்தான் பந்த நாசம், சம்சார நாசம். ஆகவே சக அசுபாத் மோக்ஷிதக, அவன் அசுபத்திலிருந்து சம்சாரத்திலிருந்து மோட்சத்தை அடைகின்றார். கிருத்தகிருத்தியக பவதி இத்தியர்த்தக. ஆகவே அவன் கிருத்தகிருத்தியன் என்று, கிருத்தகிருத்தியன் என்பது பொருள். அவன் கிருத்தகிருத்தியனாக இருக்கின்றான். கிருத்தகிருத்தியகனா செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன் அர்த்தம். அதற்கு மேலே தன்னுடைய மோட்சத்திற்காக நிம்மதிக்காக அவன் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்த ஞானத்திற்கு பிறகு அவன் செய்ய வேண்டியது இல்லை. செய்ய வேண்டியது இருக்கிறது என்று நினைத்தால்
ஞானம் வரலைன்னு அர்த்தம். செய்ய வேண்டியது ஏதோ இருக்குன்னு நமக்கு நினைச்சாலே நமக்கு இன்னும் ஆத்மா புரியலைன்னு அர்த்தம். ஆத்மா புரிஞ்சுட்டா அது எப்பொழுதுமே என்ன, நம்ம சம்சாரின்னு நினச்சிருக்கிற பொழுது அது அசம்சாரி தான். அது அசம்சாரின்னு புரிந்து கொண்டதுக்கு அப்புறம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அதனால் அதற்கு மேலே உடம்பு என்ன செய்தாலும் அது உடம்பினுடைய செயல், அதேமாதிரி மனது என்ன செய்தாலும் அது மனதினுடைய செயல். ஆத்மா எதையும் செய்யலை. அதனால் அந்த ஞானம் தெளிவாக இருந்தால், அந்த ஞானத்தில் நமக்கு நிஷ்டை இருந்தால் அதற்கு மேலே செய்ய வேண்டியது இல்லை. நிஷ்டை வரலைன்னா நிஷ்டை வர்றதுக்காக என்ன பண்ணணும், தொடர்ந்து படிக்கணும், அவ்வளோதான். இந்த ஞானத்தில் நிஷ்டை வருவதற்கு, இந்த ஞானம் புரியலைன்னா புரியறதுக்காக தொடர்ந்து சிரவணத்தை பண்ணணும். இல்லை அதில் கொஞ்சம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சந்தேகத்தை போக்கிக் கொள்வதற்காக மரணத்தை பண்ணணும். இல்லை சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருக்குது, ஆனால் ஞானம் அப்பப்போ வந்துட்டு போயிடுதுன்னா, அப்பப்போ மறந்து போயிடுது, விவகாரங்களை பண்ணுற போது கொஞ்சம் குழம்பி போயிடுதுனாக்கா இப்போ ஞான நிஷ்டைக்கு நிதித்தியாசனத்தை பண்ணணும். நிதித்தியாசனம் என்னது, தொடர்ந்து கேட்கறது தான், விடாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறதுங்கிறது தான் நிதித்தியாசனம். அப்புறம் வாய்ப்பு இருக்கிற பொழுது தனிமையாக உட்காந்து சிந்தனை பண்ணி அதை தியானமாக பண்ணுறது என்பது தான் நிதித்தியாசனம். அதை தவிர வேற ஒன்றும் செய்வதற்கு இல்லை. இப்படி இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஆச்சாரியர் முடிக்கின்றார். இதற்கப்புறம் ஒரு பூர்வபக்ஷம்னா வேற்று இதற்கு ஆச்சாரியருக்கு முன்னாடி வியாக்கியானம் செய்திருப்பவர்கள் இதே ஸ்லோகத்துக்கு அந்த முதல் வரிக்கு ஒரு மாறுபட்ட கருத்தை, மாறுபட்ட அர்த்தத்தை சொல்லி இருக்கிறார்கள். விருத்திகார மதம் என்று ஒரு மதம், அந்த மதத்தினர் அதற்கு வியாக்கியானம் பண்ண பர்திரு பிரபஞ்சர் என்பவர் இந்த கருத்துக்கு வேற ஒரு மாறுபட்ட அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார். அது சரியில்லை என்று ஆச்சாரியர் அடுத்து தெளிவுபடுத்துகிறார். அதனால் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் தெளிவாக சொல்லிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் இதற்கு வேறு வியாக்கியானக்காரர்கள் வேறு விதமாக அர்த்தம் கொடுத்துருக்கிறதுனால அது சரியில்லைன்னு ஆச்சாரியர் மேற்கொண்டு காட்டுகிறார். ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் அந்த மாதிரி பூர்வபக்ஷம் வந்தது. ஞான கர்ம சமுச்சயம் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம், மற்ற மதத்தில் இப்படி சொல்லுகிறார்கள்னு சொல்லி, முக்கியமாக விருத்திகார மதம்னு அவர்கள் இவ்வாறு சொல்லுகிறார்கள், அது சரியில்லைன்னு ஆச்சாரியர் தெளிவுபடுத்தினார். அதே மதஸ்தர்களுடைய இந்த கருத்து, இந்த ஸ்லோகத்துக்கு அவர்களுடைய கருத்து, இந்த அவர்கள் கர்மாவை வைத்துக்கொண்டு, கர்மாவனா நித்திய கர்மாவை வைத்துக்கொண்டு இதற்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த பூர்வபக்ஷமாக இங்கே வரக்கூடியது அர்த்த ஆச்சரியர் சொல்ல போகிறது வேறு பாஷ்யத்தில் வேறு வியாக்கியானக்காரர்கள். அதனால் அயம் ஸ்லோகக அந்யதா வியாக்கியாதக கைஷ்சித்து, இந்த ஸ்லோகமானது வேறு சிலரால் இவ்வாறு வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன வியாக்கியானம் சொல்லி இருக்கிறார்கள்னு சுருக்கமாக சொல்லிவிட்டு, அந்த வியாக்கியானம் தோஷமானது, அது குறைபாடு உடையது, நாம் பண்ண அர்த்தம் தான் சரியானதுன்னு ஆச்சாரியர் மேற்கொண்டு அங்கே நிரூபணம் செய்கின்றார். இதனுடைய இதுவரைக்கும் பார்த்ததனுடைய தமிழ் பார்த்து நிறைவு செய்யலாம். அப்புறம் அடுத்த மேற்கொண்டு அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நம்ம அந்த தமிழ் புக்கு சுந்தராஜ சர்மா புக்கு வச்சுருக்கிறவங்களில் அதில் பக்கம் என்னன்னு சொல்லுவோம். இனி இங்குலேருந்து படிக்க போகிறோம். 144 இதோட தமிழ் பாஷ்யம், சக்கர பாஷ்யத்தோட தமிழ் இருக்குது. சம்ஸ்கிருதம் தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் இருக்கிறத படித்து அர்த்தம் சொல்கிறேன். இப்போ பார்த்த அதே அர்த்தம் தான், ஒரு தொகுத்து பார்த்த மாதிரி இருக்கும். அவ்வளோ. இனி இங்கு விவகார நிலையில், இங்குன்னா விவகார நிலையில் தேகம் மனம் இந்திரியங்கள் என்றவற்றை சார்ந்து நிற்கும் கர்மம் கர்மமாகவே இருந்து கொண்டு, இந்த உடம்பை சார்ந்து இருக்கக்கூடிய செயல் தான். உடம்பு செயல்பட்டால் அது செயல்படுகிறது, செயல் இல்லைன்னா செயல் இல்லை. கர்மம் இல்லாத உடம்பினுடைய செயலை இந்திரியங்கள் என்பவற்றை சார்ந்து நிற்கும் கர்மம் கர்மமாகவே இருந்து கொண்டு, கர்மம் இல்லாத நிர்விகாரியான ஆத்மாவினிடத்து எல்லோராலும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. ஏற்கப்பட்டிருக்கிறது, அது ஏற்றப்பட்டிருக்கின்றது, எல்லோராலும் ஏற்றப்பட்டிருக்கின்றது. என்ன, இந்த உடம்பினுடைய செயலை செயல்படாத ஆத்மா மேலே எல்லோரும் ஏற்றி வைத்திருக்கிறோம், ஏற்றி பார்க்கிறோம். எப்படி? ஏனெனில் அறிவுள்ளவனும் கூட நான் செய்கிறேன் என கொள்கின்றான். நான் செய்கிறேன் தான் அவன் நினைக்கின்றான். ஆகவே இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து வருமாறு: தெப்பத்தில் இருப்பவன் எதிரே செல்லுதலால் விரைந்து நடப்பன போல தோன்றுகின்றனவாய் நதிக்கரையில் நிற்கும் மரங்களினிடத்து
நடத்தல் இன்மையை காண்பது போல. எவன் ஆத்மாவோடு சமவேதமாய் இருப்பதாக சகல ஜனங்களும் விபரீதமாய் தெரிந்துள்ள கர்மத்திலே கர்மமின்மையை உள்ளபடி காண்கிறானோ அவன் அறிவுள்ளவன். அதனால் முதல்ல கர்மணி அகர்ம பஷ்யேத் அப்படிங்கிறதுக்கு சரியான அர்த்தம் என்ன என்றால், எப்படி தெப்பத்தில் போகின்றவன் மரங்கள் பின்னோக்கி செல்வதாக கருதுகிறான் அஞ்ஞான காலத்தில். அப்புறம் சரியான ஞானம் என்னது? மரங்கள் நகர்வது போல தோன்றினாலும் வாஸ்தவமாக அவைகள் நகர்வது இல்லை, நிலையாக இருக்கின்றன. அதே மாதிரி உடல் செயல்படுகின்ற பொழுது உடலோடு சேர்ந்து ஆத்மாவும் செயல்படுவது போல தோன்றினாலும் வாஸ்தவமாக ஆத்மா எப்பொழுதும் செயலற்று இருக்கின்றது. இது ஞானம், இது சரியான அறிவு. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை பாஷ்யத்தில் சமவேதமாய் இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்கு. சமவேதமாய்னா இந்த நூலோடு வெண்மை நிறம் போல, இந்த உடம்போடு சேர்ந்து இருக்கிறதுனால அது செயல்படுவது போல தெரிகின்றது. வாஸ்தவமாக செயல்படாமல் இருக்குது, உடம்போட சம்பந்தத்தினால செயல்படுவது போல தெரிகின்றது. பானை இருக்குது, பானைக்குள்ளே ஆகாசம் இருக்குது. இப்போ பானையை நம்ம நகர்த்தணும்னா, பானையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிற பொழுது உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசமும் சேர்ந்து நகர்வது போல தெரிகின்றது. ஆகாசம் நகருமான? ஆகாசம் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் பானைங்கிற உபாதியினால் அது உபாதியினுடைய நகர்வு உள்ளே இருக்கக்கூடிய ஆகாசமும் நகர்வது போல நம்மால் அறியப்படுகின்றது. அது மாதிரி தான் ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்குது. உடம்பினுடைய நகர்வு ஆத்மாவினுடைய நகர்வாக நாம் நினைக்கின்றோம். உடம்பினுடைய செயல்பாட்டை ஆத்மாவினுடைய செயல்பாட்டாக நம்ம அத்தியாசமாக அதோட சம்பந்தம் பக்கத்தில் இருக்கிறதுனால அவ்வாறு நாம் நினைக்கின்றோம். இப்போ உண்மையை புரிந்து கொள்ளுதல் என்ன? உடம்பு எப்படி செயல்பட்டாலும் ஆத்மா செயல்படாமலே இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுதல் சரியான அறிவு. அதே போல தேகம், மனம், இந்திரியங்கள் என்றவற்றினுடைய தொழிலின் ஓய்வாகிய அகர்மமானது. இந்த உடம்பு தற்காலிகமாக செயல்படாமல் நம்ம நிறுத்துகின்ற பொழுது அதை அகர்மம், செயல்படாமல் இருக்கிறேன், சும்மா இருக்கிறேன், இல்லை தூங்குகிறேன் என்று நம்ம நினைக்கின்ற பொழுது நான் மௌனமாய் ஒன்றும் செய்யாமல் சுகமாய் இருக்கிறேன் என்னும் அகங்கார முனைப்பு. அந்த அகங்காரம் கொஞ்ச நேரம் உடம்பை அசைக்காமல் நிறுத்திட்டு நான் சும்மா இருக்கிறேன் நினைக்கின்றது. அதுவும் கூட அகங்கார முனைப்பு ஆகிய தொழிலுக்கு காரணம் ஆவதால், அதுவும் நம்மளுடைய சங்கல்பத்தில் இருக்கிறதுனால அது கர்மா. நான் உடம்பை நிறுத்துகிறேன்னா அது கர்மா. நடந்துக்கிட்டு இருக்கிற ஆள் உட்கார்றேன்னா நடக்கிறது கர்மானா உட்கார்றதுங்கிறதும் கர்மா தான். உட்கார்ந்துருக்கேன், கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கிறேங்கிறது கர்மா. ஆத்மாவினிடத்து கர்மம் போல பொய்மையான ஏற்றப்பட்ட அகர்மத்திலும் எவன் கர்மத்தை நான் ஒன்றும் செய்யாமல் சுகமாய் இருக்கிறேன் என்று அகங்கரித்தல் போன்ற தொழிலை காண்கின்றானோ. அதனால் இந்த சும்மா இருத்தல் என்பதும் ஆத்மா மேலே கல்பிக்கப்பட்ட ஒன்று. அங்கேயும் சங்கல்பம் இருக்கு. அதனால் அஜ்ஞானியை பார்க்கிற பொழுது, ஒரு விவேகம் இருக்கிறவன் அஜ்ஞானியாகிய ஒருவனை பார்க்கிற பொழுது அவன் நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க அவன் அதுவும் அந்த சும்மா இருத்தல்ங்கிறது மேலே ஆத்மா மேலே அத்தியாசம் பண்ணி அவன் பார்க்கிறான்னு இவன் அறிந்து கொள்ளுகிறான். அதாவது எவன் இவ்வாறாக கர்ம அகர்மங்களின் வேறுபாட்டை பகுத்தறிபவனோ அவன் மனிதரில் அறிவுடையவன், அவன் யோகி, சகல கர்மங்களையும் செய்தவன் செய்து முடித்தவன். அவன் தீமை நின்றும் விடுபட்டவனாய், செய்ய வேண்டியதை செய்திருப்பவனாய், முக்தி கைகூட பெற்றவனாய் இருக்கிறான் என்பது தேர்ந்த பொருள். அதனால் இந்த ஸ்லோகத்துக்கான தேர்ந்த பொருள் இதுதான். அதனால் விவேக்கியாய் ஞானியாய் இருப்பவன் உடம்பினுடைய செயல்பாட்டை தன்னுடைய செயல்பாடாக கருதுவது இல்லை. உடம்பினுடைய சும்மா இருத்தல் ஓய்வு நிலையை தன்னுடைய சும்மா இருத்தலாக கருதுவது இல்லை. ஆத்மா எப்பொழுதும் செயலற்று இருக்கின்றது என்பதை உணர்ந்து சரீரத்தை வைத்து கொண்டு அவன் எவ்வளவு செயல்களை செய்தாலும் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை கொள்வது இல்லை. அதனால்தான் மகாத்மாக்கள், பெரியவர்கள், சாதுக்கள் எவ்வளவோ சமூக காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம்.
பெரிய சாதாரண மனிதன் செய்ய முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஆசிரமங்கள் வைத்து எவ்வளவோ சமூக சேவை செய்கிறார்கள். அதே சமயம் கவலை இல்லாமல் இருக்காங்க. நம்ம என்னது எவ்வளவு அகங்காரம் இல்லாமல் இருக்காங்க. எவ்வளவு செஞ்சாலும் அவர்கள் அகங்காரம் இல்லாமல் கவலை இல்லாமல் ஒரு ஓய்வான மனநிலையில் ஃபிசிக்கலாக எவ்வளவு செயல்பாடுகள் இருந்தாலும் மனதில் ஓய்வான நிலையில் இருக்காங்க. என்ன காரணம்? அந்த அகங்காரம் இல்லை, ஞானம் இருக்குது. ஆத்மா நான் எதையும் செய்வது இல்லை அப்படிங்கிற அந்த சாட்சி பாவம் தன்னுடைய செயலில் இருக்குது. அதனால் செயலின்மைனா சும்மா இருக்கிறது கிடையாது, ஆத்மா செயலற்று இருக்கிறது என்று புரிந்து கொண்டு இருத்தல். அதான். சிலர் இந்த ஸ்லோகத்தை வேறு வகையாய் உரைத்தனர். எப்படி என்று அவர்களுடைய கருத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதற்கு அது தவறுங்கிறத தெளிவுபடுத்துகிறார். அதை அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர நேத்ரைக்க பாணையே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.